தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நேற்று வெளியாச்சு. ஒரு 6:30லேருந்து பல்வேறு நிறுவனங்கள் குடுத்துருக்காங்க. முதற்கட்ட பார்வையா உங்களுக்கு எப்படி தெரியுது? இத டைரக்ஷன் மட்டும் எடுத்துக்கணுமா? இல்ல இத எப்படி அணுகலாம்னு நெனைக்கிறீங்க? இல்ல ஓவராலா வந்து ஒருத்தர் வந்து யாராலயும் துல்லியமா கணிக்க முடியாது. 2 விஷயம். ஒண்ணு தமிழ்நாட்ட வந்து இந்த எண்ணிக்கைக்குள்ளேயோ, இல்ல கட்டத்துக்குள்ளேயோ அடக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2 இந்த தேர்தல் ஏன் அதிலயுமே ரொம்ப ஸ்பெஷல்னா, ஒரு மும்முனை போட்டி. தமிழ்நாட்டுல இருமுனை போட்டியா இருக்க வரைக்கும் வந்து எளிமை. யாருக்கு ஒத்தையா இரட்டையா பைப்போலர். போடுற மாரி வந்து யாருக்கு போட்டீங்க? இல்ல யாருக்கு போடலன்றத கேட்டு வச்சு நம்ம எடுத்துறலாம். ஆனா ஒரு 3 முனை போட்டி அல்லது 4 முனை போட்டி அப்படின்னு சில இடங்கள் 4 முனை போட்டியாவும் இருக்கு. நாம் தமிழர் கட்சி தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல நல்ல டஃப் குடுக்குறாங்க. நல்ல ஃபைட் இருக்கு அவங்களோடதும். அப்படி 3 முனை போட்டி, 4 முனை போட்டின்னு வரும்பொழுது, யாருக்கு போடலன்றத வச்சு நம்ம கணிக்க முடியாது. ஒருவேள நான் திமுகவுக்கு போடலங்க அப்படின்னு மட்டும் ஒருத்தர் சொல்லிட்டு போனான்னா, மிச்சம் 3 கட்சியில யாருக்கு போட்டாங்கன்னு தெரியாது. தாவேக்காக்கு போடலங்க அப்படின்னு சொன்னாங்கனாலும் கஷ்டம். ஆனா அதனால இந்த 3 முனை, 4 முனை போட்டின்னு வரும்போது எல்லாமே வந்து இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பெருமளவுல வந்து தோற்றிருந்திருக்காங்க. ஆனா 2 முனை போட்டின்னு வரும்பொழுது, அப்போ வந்து அது வந்து தப்பானது இல்லையான்னு கேட்டா தப்பா ஆயிருக்கு. ஆனா அந்த பெர்சன்டேஜா பார்க்கிறப்போ அது வந்து ஓரளவுக்கு க்ளோஸ் டூ ரியாலிட்டி அப்படின்ற மாரி இருந்திருக்கு. இந்த தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு அதாவது நெறைய வந்திருக்கு. தேசிய அளவுல ஒரு 5 மாநில தேர்தலையும் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கிறப்போ, ஒரு 7 பேர் வந்து எடுத்துக்கலாம். அந்த 7ல 4 பேர் வந்து திமுக தனிப்பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கும் அப்படின்னும், ஒரு 2 பேர்ல வந்து அதிமுக ரொம்ப மார்ஜின்ல மார்ஜின் நான் சொல்றது 118 தேவை. அவங்க 120, 125 அந்த மாரி வந்து பார்டர்ல பாஸ் ஆகி ஆட்சி அமைப்பாங்கன்ற மாரியும், ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும் தாவேகா தனிப்பெரும்பான்மை. அதுவுமே வந்து அவங்க 90ல இருந்து ஒரு 120 120 அந்த மாரி குடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து டஃப்பா இருக்கும் அப்படின்னு. அந்த 90ல இருந்து 120யும் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவங்களுக்குமே வந்து யாருக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. யாருக்குமே கிடைக்காதுன்றதுல வந்து அதிகமான ஒரு ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தாவேகா எமர்ஜ் ஆகுதுன்னு எடுத்துக்க முடியுமே ஒழிய, அந்த நம்பரையுமே கூட அவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு எடுக்க முடியாது. ஏன்னா 90ல இருந்து 120 அப்படின்னா நம்ம மீடியன் எடுத்தா 110 தான். அவங்களுக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் இருக்காது. திமுகவுக்கும் இருக்காது. அதிமுகவுக்கும் இருக்காது. அதுல வந்து அதிமுக வந்து இருக்கிற லீஸ்ட் பிளேயர் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அத வந்து ஒரு டைரக்ஷன் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதிமுக அவ்வளவு இலகுவாக உடையிற கட்சி கிடையாது.